மாற்றம் மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை சற்று நேரம் கழித்து மாறிவிடுகிறது. இதுபோல மாற்றம் உலகத்திலே, பூமியிலே எல்லா இடத்திலும் நடக்கிறது. முக்கியமாக ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நான் சொல்லப்போகிறேன். எல்லா உயிரினங்களும் மாறுகின்றன, வளர்கின்றன, வாழ்கின்றன, மடிந்து போகிறது. ஆனால் இந்த ஆண்கள் பெரியதாக மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் பெண்களின் மாற்றம் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு குழந்தையிலிருந்து அது மூதாட்டி வரும் வரை எத்தனையோ 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 மாற்றங்கள். அதை உன்னிப்பாக பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஒரு சிறிய குழந்தை வளர்கிறது, பருவமடைகிறது, தாயாக மாறுகிறது, குழந்தையை பிறக்கிறது. அதன் பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிக மிக அதிகம். மாற்றத்தில் எத்தனையோ மாற்றங்கள் அதிகிறது. பலரை கவர்கின்றது, பல ஆண்களை கவர்கின்றது. அந்த குழந்தைகளை பார்த்து தாயும் குழந்தையும் பார்த்து ரசிக்கிறார்கள். எத்தனையோ மாற்றம், உடலிலே மாற்றம். மினுமினுப்பான தோல், சுருங்கி வரக்கூடிய தோல், கன்னம் குழி விழுந்து போனது, பற்கள் போனது. இது போல பல மாற்றங்கள். வெள்ளை முடியாக கூட மாறிவிடுகிறது. கருமையான இந்த கூந்தல் கருமையான இருப்பது வெள்ளையாக மாறிவிடுகிறது. அதிகமான மாற்றம் ஏற்படுவது உடலில்தான். அதுவும் ஆண்களின் உடலை விட பெண்களின் உடலில் தான் மிக மிக அதிகம். அதை யாரெல்லாம் கவனித்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும். இது ஒரு மாற்றம்தான். இது எல்லோருக்கும் நடக்கக்கூடியது தான். ஆனால் அதிகமான மாற்றத்தை பெறக்கூடியது ஒரே ஒரு இனம், அந்த பெண்ணினம்தான். இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, ஊர்ந்து கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்கு தெரியும். எனக்கு தெரிந்தது.